ஹாய் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எடுத்து முடிக்க 5 மணி ஆகிடுச்சு. காலையில் 10 மணிலேருந்து. ஏன்னா அவ்வளோ நேரம் கேப் போட்டு தான் எல்லா வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இந்த விளாக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு கிளம்புறோம்ல, அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பேங்க்கு போய் சில வேலை படித்தோம். அப்புறம் வண்டியெல்லாம் சரி பண்ணோம். ஹெல்மெட் இன்னும் வாங்கலை, அது வாங்கணும். அதை விட முக்கியமான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விளாகில் சிவா முக்கியமான ஒரு ஃபன் பண்ணிருக்கான். அதுதான் ஹைலைட்டு. மறந்துடாம இந்த வீடியோ பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னு மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து எப்பவும் போற ஊருக்கு தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து டிஃப்ரெண்டான ஊருக்கு பல கிலோமீட்டர் தாண்டி போறோம். vlog நல்லா இருக்கும். சரி வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். பார்த்துட்டு கமெண்ட்ல மறந்துடாம சொல்லுங்க. ஒரு இடத்துல உட்கார் சிவா. ஏய், ஒரு இடத்துல நில்றா சிவா. பாரு எங்க போகணும்னு செக் பண்ணு. இங்கே பேக் சைடில் ஒன்று போடுற மாதிரி இருக்கும். மொத்தம் 3 சைனு பாரு. அங்கே இல்லை, பாருங்க. ஃபுல்லாக இத்தனை வருட கால வரலாற்றில் வந்து முதல் முறையாக வந்து இட்லியை பூ போல சுட்டு எடுத்துருக்கோம். இட்லி எப்படி இருந்ததுன்னு இட்லி அருமையாக இருக்குது. காலையில் இப்போ தாங்க சாப்பிட போகிறோம். மணி இப்போ வந்து கரெக்டாக 1. காலை சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பேங்குக்கெலாம் போயிட்டு வந்தோம், ஒரு சில வேலைகள். அப்புறம் ஊருக்கு போகணும். இப்போ அடுத்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி ஆயில் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வேலை சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. அடுத்து அது பார்க்கணும். சிவாவை பாருங்க, இது மேலே ஏறி உட்காந்துட்டு என்னன்னு சட்டம் பேசுறாங்க. எப்படி இருக்கு சொல்லு. இதான் பார்க்கும்போது சொல்றேன், கடைக்கு தோத்துச்சு. 10 இட்லி சாப்பிடலாங்க, பக்காவும் வந்துடும். அடுத்து என்னன்னா, வண்டிக்கு என்ன மாமா மாத்த போற? ஆயில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆயில் மாத்தும். எவ்வளோ ஆயில்? 1 லிட்டரு. எவ்வளோ காசு? 330 ரூபாய்ங்களாங்க. ஏன்னா ரொம்ப லாங் போக வேண்டியது இருக்கு, அதனால இப்ப ஆயில் மாத்திரம். ஆயில் எடுத்துட்டு போலையா? எடுத்துருவா. இல்லையே, காத்து சூப்பரா அடிக்குது இங்க. எப்ப பாரு உனக்கு ஆயில் மாத்திரப்பெல்லாம் ஒரு புது புது கிண்ணம் எடுத்து கொடுக்குறேன். சிவா, நீ என்ன ஆராய்ச்சி பண்ற? இந்தாண்டவா, நீ வண்டியும் காட்டு வேணா ஒன்னும் காட்டு வேணவா. பதினெட்டு 19 இதை போட்டு இப்போ நம்ம நெட்டை கேட்டுக்கணும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ கடைக்கு போக மாட்டேங்க, ஆகி மாட்டேன். ஆமா, வீட்லயே மாத்திட்டேன். 50 ரூபா கேட்டாங்க, பரவாயில்லன்னு போய் மாத்திட்டேன். இதுங்க காட்டுறேன். மாத்திட்டேன். நான் வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்தேன்னா, சரி எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு கடைக்கு போகணும். கடைக்கு போயிட்டேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் எல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த போர்டை உடைச்சிட்டாங்க. ட்ரெயின் போர்டை கைட்டு உடைச்சிட்டு ஏற்கனவே இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த போர்டு ஒண்ணு 50 ரூபாய் இங்க கிடைக்கிறது விதாச்சாரம் கிடைக்கணும்ட்டாங்க. எனக்கு அதரை விட்டு அப்புறமா மாத்தேன். அதுல இருந்து நான் கடைக்க போக மாட்டேன். ஸ்பேனர் அன்னைக்கே போயிட்டு 130 ரூபா ஒன்று வாங்கி வச்சுட்டு வீட்டுல தான் கட்டி வீட்டுல நானே மாட்டிட்டு. இங்க பாருங்க, ஆயில் என்ன கலர் இருக்குன்னு. இல்ல இது என்ன ஓட்டல, இன்னும் கருக்கணும். ரொம்ப கண்ண ஓட்டிதான் திரும்ப ஊத்திக்க வண்டியில. நூறு அறிவாளி போ, வேலை இந்த பாருங்க. இது எங்க வீட்டுக்கு வெளியில இதே பாருங்க. இந்த இதை தாங்க கதவா திறக்கணும், ஆனா இன்னும் திறக்கல. இது திறந்தா இதுதான் எங்களுக்கு தான் முன்னாடி வாசல். இந்த மாதிரி இங்கதான் வாசல். அப்புறம் பாருங்க, என் வீட்டுக்காரர் முருங்கை செடி வச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து இது வந்து மல்பெரி. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 5-6 செடி வச்சிருக்கிறாரு. ஆனா வைக்கிறதுக்கே இடமே இல்லை, எல்லாத்தையும் குட்டானமா வச்சிருக்கிறாரு.
ஃபில்டர் இதெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி தான் போடணும். இதை வாட்டர் வாஷ் பண்ணா அவன் தனியாக கேட்பான் 150 ரூபா. வாட்டர் வாஷ் பண்ணி வாட்டர் வாஷ் விட்டுலாம்னு நினைக்கிறேன். தொடக்க ஏதோ பழைய துணி இருந்தால் எடுத்துருவா, தொடச்சி தான் மாட்டணும் திரும்ப. சிவா நீ எதையாவது எடுத்து தள்ளிடாதாண்டா. கட்டிங் பிளேட் இருந்தாவா? என் கட்டிங் பிளேயர் தொலைஞ்சிச்சுங்க. அதனால் பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு கட்டிங் பிளேயர் வாங்கலான்ட்டு போகிறேன். அவங்க குழாய் வீடியோ எடுக்கிறதுக்காக வண்டிக்கிட்டே நிற்கிறாங்க 2 பேரும். அவ்வளோதான். அடுத்து இந்த ஃபில்டரை தொடச்சாச்சுங்க. ஆயில் ஃபுல்லாக கீழே அள்ளி வலிஞ்சிச்சு. ஆமாங்க, கீழெல்லாம் ஊற்றிருச்சு. ஃபில்டரை போட்டுட்டு அப்புறம் இதை டைட் பண்ணுறேன். இதுதான் இது எப்பவுமே ஓவர் டைட்டு ஏற்றவே கூடாது. கடையிலேயே அது மாதிரி நீங்களும் விட்டு மாற்றினீங்கன்னா சேஃப்டியாக பார்த்துக்கணும். இதே 18-19 பாக்ஸ் ஸ்பேனர் தான் வாங்கலாம்னு பார்த்தேன். அந்த அளவுக்கு இப்போ நம்மள்ட்ட காசு இல்லை. அது இல்லாமல் நம்ம என்ன ப்ரொஃபஷனலாக மெக்கானிக் வேலை பார்க்குறோம். ரிங்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு இப்போதைக்கு வச்சு ஓடிட்டு இருக்கேன். வந்து இப்போ ஆயிலை மாற்றிக்க வேண்டியதுதான். இதுவும் டைட்டா எல்லாமே சரி பண்ணால் என்ன பண்ணுறது? குவாலிட்டி செக் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. கொடுப்பாங்க அவ்வளோதான். ஆயில் ஊற்றுறத காட்டாமா வந்து கிட்ட ஆட்டி விட்டுறோம் கையை. ஊத்திட்டியா? என்ன மாமா பண்ற எடுத்து? வேஸ்ட் எல்லாம் எடுத்து வைக்கலாம். எதுக்கு? திரும்ப தேவைப்படும். இந்த செயினுக்கு போடலாம். மூவி ஷூட் பண்ற மாதிரி சுத்தி வரேன். இங்கதான் நல்லா வெளிச்சமா இருக்கு. செலவு வைக்கிறது இந்த வண்டி அடிச்சுக்கவே முடியாது. ஆமா, மாத்தவும் மனசு வந்து தொலைய மாட்டேங்குது. ரொம்ப டைட்டா இருக்கா? குட்டி நாய் அழகா இருக்கு. அடுத்து வாட்டர் வாஷ் பண்றாரு. நீ என்னடா பண்ற? எது தேய்க்கிற? ஓடுறி தங்கம், கதவை சாத்திட்டு வாடி. ஓடி ப்ளீஸ் தங்கம் இல்ல, போடி கதவை சாத்திட்டு வாடி. முடியாது, நான் பார்த்து நான் தூங்கிட்டேன். ப்ளீஸ் டி தங்கம், நான் தூங்கிட்டேன். தங்கம் கதவை சாத்திட்டு தூங்கிட்டேன். நான் தூங்கிட்டேன். சரி இனிமே என்கிட்ட பேச மாட்டேன்ல? தூங்கிட்டேன். சரி நான் பேச மாட்டேன் இனிமே உன்கிட்ட. நான் தூங்கிட்டேன். இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன். நான் தூங்கிட்டேன். நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன். நான் தூங்கிட்டேன்மா. ஓடி தங்கம். நான் தூங்கிட்டேன்ல. முழிச்சிட்டு தான் படுத்துருக்குற. ஓடி தங்கம், ஓடி கதவை சாத்திட்டு ஓடி. ஓடி. முடியாது. அந்த கால சாத்த முடியாதா? ஒன்னால
ஓடி தாங்க. அந்த கதை உன்னால சாப்பிட முடியாதா? அம்மாவால எந்திரிக்க முடியலடி தங்கம். எழுதி எழுதி அம்மா உடம்பு சரியில்லை சாமி. வா ஓடி தங்கம். எழுதிச்சு போ. ஓடி நீ ஏன் சாத்திக்கம்மா? நீ ஏன் சாத்திக்க? பீசுமா நீ ஏன் சாத்திக்கேதா? ஓடி தங்க ப்ளீஸ். பீசுமா ப்ளீஸ் இது இத சாத்திக்கடி. இது சாத்திக்கடி நீ நான் சிவா நான் தண்ணிக்கிட்டு வந்தா கிட்டிட்டுக்கேன். பாருங்கம்மா என்னன்னு சொல்றானே. இப்படி கைய வச்சுட்டு தண்ணி குடிப்பாங்களா யாராவது? ஓ சிவா நல்ல புள்ள தங்க புள்ள போயிட்டோடி. கதவு சாத்துடி. கதவு சாத்தா சிவா. கதவு சாத்து சிவா. கதவு சாத்துடி. கதவு சாத்துடி ப்ளீஸ் டி. ப்ளீஸ் டி. சரி நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன். நீ என்கிட்ட பேசாத. எப்ப நீ கதவு உன்கிட்ட பேச மாட்டாங்கிற அவ. பேச மாட்டான் அந்த ஏன்? பேச்சுக்கு வராத அப்படின்னு சொன்னா. ஏன்ட்டு? சொன்னா சரி விடு, சொன்னா என்ன அப்ப? பேச்சுக்கு வராத அப்படின்னு சொன்னா. சொல்லுதா? சரி அப்ப சொன்னா உனக்கு என்ன? என்ன சொன்னா? சரி சொல் விடு. சொல்லட்டும். சரி. அவ சொன்ன எதுப்பா? அவ அதுவா அழுவாளா? அவ்வளோதாங்க. பேங்க்லாம் போயிட்டு வந்தாச்சு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா குள்ளாய்க்கு வந்து ஜிபே கொஞ்சம் ஒர்க் ஆகல. அப்புறம் அது எழுதி கொடுத்துருவோங்க. அப்புறம் வந்து வண்டியெல்லாம் கழுவி வச்சு ஹெல்மெட் வாங்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதாவது ஈரோடு போகிறோம். அங்கே போயிட்டு வேலை எல்லாம் தெரிஞ்சுட்டு அங்கே வீடு பார்த்து செட்டில் ஆகலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் போகிறோம். அப்புறம் சிவா வந்து என்னென்ன பேசினான்னு பார்த்தீங்களா அந்த வீடியோவில்? அவன் வேற லெவலில். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். எவ்வளோ அறிவாளியாக இருக்கான்னு பாருங்க. எதுவுமே தெரியாதுன்னு நினச்சேன். இந்த காலத்து பசங்க இவ்வளோ தான் இருக்காங்க. இவ்வளோ பேசுகிறான். அவன் சுயமாக சொல்லி கொடுக்காம பேசுகிறான். விளாக் பிடிச்சிருந்தா எல்லாருமே அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இன்னும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். கஷ்டமா இருக்கும். என்னடா இன்னும் பேச மாட்டேங்கிறேன். இப்ப பாருங்க என்னன்னு சொல்றான்னு. கதவு சேர்த்துட்டோம்னா அத்தனை பேச்சு. மெயினா நாங்க ஈரோடு போறோம். என்னைக்கு மாமா? தெரியல, இன்னும் 2 3 நாள்ல போவோம். ஆமா 2 3 நாள்ல போவோம். கண்டிப்பா அங்க போய் லாக் நல்ல லாகா போடுறதுக்கு ட்ரை பண்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃபேமிலி. பாய் ஃபேமிலி.